முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஃபுல் அட்டெண்டன்ஸில் வந்ததுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு முக்கியமான கருத்து வந்து முக்கியமான நேரத்தில் தெரிவிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. ஜல்லிக்கட்டு பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ். இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் இறங்குறதுனால தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். இளைஞர்கள் அந்தந்த ஊர்ல அவங்க பண்ண போராட்டம், பண்ணிட்டு இருக்கிற போராட்டம், பண்ண போற போராட்டம், இந்த 3 விஷயத்தினாலதான் டெஃபினட்டா இது ஒரு நல்ல முடிவுக்கான ஒரு அறிகுறி. பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கேன். நான் இது வந்து பர்சனலா சில விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி இது ஏன் அனுப்பியிருக்கேன்றத கடிதம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். I've sent a letter to the Honorable Prime Minister. ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். பிரதமர் மோடி அவர்கள் தான் அந்த ஆர்டினன்ஸ் சொல்லுவாங்க. He has the power to pass the ordinance and அதை வச்சுதான் ஜல்லிக்கட்டு நடத்த முடியும். அதுதான் உண்மை. பிரதமர் அவர்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அத்தனை இளைஞர்களோட குரல் கேட்டுட்டு இருக்காங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சென்டிமெண்ட் ஆஃப் ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும் நான் என்னைக்குமே அதுக்கு தடையா இருந்ததில்லை. என்னைக்குமே நான் ஆதரிக்கிறேன். ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும் இந்த பாரம்பரிய விளையாட்டு கண்டிப்பா நடக்கணும். ஏன்னா இது நம்ம தமிழ் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மறுபடியும் நான் ஏன் பிரதமர் மோடி அவர்களுக்கு லெட்டர் அனுப்புறேன்றது காரணம் வந்து நான் ஏன் சொல்றேன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு கொடுக்க முடியும். அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். I'm just conveying a message to all the youngsters. இது வந்து உங்களோட ஒற்றுமை, உங்களோட போராட்டம், இந்த தமிழ் கலாச்சாரத்துல சம்பந்தப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு கண்டிப்பா நடந்தே தீரும், நடக்கும். This will happen. நான் முடிஞ்ச அளவுக்கு I want to voice it out to the central government. ஏன்னா முறையா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த விஷயத்த சொன்னாதான் அது வந்து அவங்களுக்கு கேட்டுக்கிட்டு இது தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அது செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. So this is the reason why I want to travel to Delhi and meet our honorable Prime Minister. நான் honorable Prime Minister மட்டும்தான் நான் சந்திப்பேன். அவரை தான் நான் எனக்கு I'm waiting for that appointment. கண்டிப்பா கிடைக்கும்னு நான் நம்புறேன். அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுன்னா தமிழ்நாடு இருக்கிற அத்தனை இளைஞர்கள் சார்பாக கண்டிப்பா இது வந்து கன்வே பண்ணி டெஃபினெட்லி திஸ் வில் சி அகெயின் ஐம் சேயிங், இதுக்கு வந்து பப்ளிசிட்டிக்காக இல்லை. இது வந்து இந்த ப்ரெஸ் மீட் வந்து மறுபடி இதுல பேர் வாங்குறதுக்காகவோ இதுல பப்ளிசிட்டிக்காகவோ நான் இது பண்ணல. இந்த ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும் நடக்கணும்ன்ற ஒரே அடிப்படை காரணத்துக்காக தான், இதுதான் முறை, இதுதான் செயல்பாடு, இந்த விஷயம் பண்ணாதான் நடக்கும். அதனால்தான் நான் இது செய்யறேன். கண்டிப்பா இது ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். அண்ட் தயவு செய்து இன்னொரு விஷயம், இந்த பீட்டா சார்ந்த விஷால்னு ஐ வாண்ட் டு கிளியர் தி ஏர் ஒன் மோர் திங். அதனால்தான் நான் வந்து நேரடியா நான் சொல்றதுதான் இட் ஷுட் ரீச், நாட் யாரோ என் போட்டோவை போட்டு ஒரு தலைப்பை போட்டு விஷால் இப்படி சொன்னா விஷால் அப்படி சொன்னான்னு கிட்டத்தட்ட ஒரு மாதமா வந்து அது போய்கிட்டு இருக்கு. தயவு செய்து இனிமே ஒரு நடிகன், நான் மட்டும் இல்ல, எந்த நடிகனா இருந்தாலும் எந்த நபரா இருந்தாலும் நேரடியா தொலைக்காட்சியோ இல்ல ஏதோ அவங்களோட அபிஷியல் ஹேண்டில் மூலியமா அவங்க சொல்ற விஷயத்த மட்டும் நம்புங்க. யாரோ எழுதுற விஷயத்த தயவு செய்து நம்பாதீங்க. எனக்கு பீட்டாவோட ஃபுல் ஃபார்ம் அதான் நான் திரும்ப சொல்றேன். இந்த பீட்டானா என்னன்னு தெரியாது, பீட்டான ஃபுல் ஃபார்ம்னு எனக்கு தெரியாது. அனிமல் லவர், எஸ் ஐ அக்ரி, பட் ஐம் நாட் a part of PETA. I'm not a member of PETA. I have never been a member of PETA. தயவு செய்து ஒரு வேண்டுகோள் பிரஸுக்கு, ப்ளீஸ் டேக் த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஆக்டர்ஸ். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மறுபடி பத்திரிகையாளர்களுக்கு, இதே கண்டின்ஜென்ட் இதே பிரஸ் வந்து அந்த போராட்டத்தை காட்டிடுங்க ப்ளீஸ். ஒரு வேண்டுகோள். இந்த நடக்கிற போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. ஆனால் முழுமையா வந்து அவங்க குரல் வந்து சென்ட்ரல் வரைக்கும் கேட்கணும்னா நீங்க தான் ஒத்துழைக்கணும் பிரஸ். நான் பிரஸுக்கு தாழ்மையுடன் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. இதுதான் ஒரு விஷயம். இதுக்கு தான் நான் வந்து நேரடியாக பேசணும்னு ஆசைப்பட்டேன். there will be a positive result. அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் வர வரைக்கும் டெஃபினட்டா யாருமே ஓய மாட்டாங்க. அது உண்மை. 100% இருக்கிறது. இது நடக்கும். ஜல்லிக்கட்டு நடக்கும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக தான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். இந்த லெட்டர் போய் சேர்ந்த உடனே ஒரு நல்ல இம்மீடியட்டா, அதான் சொல்றேன் நான், பிரதமர் மோடி அவர்கள் தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்ட முடியும்.
அவரை சந்திக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புறேன். டெஃபினெட்லி திஸ் வில் ஹேப்பன். தலையிடுறது இல்லைங்க, ஜஸ்ட் we are sending a representation conveying the இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இங்க நடக்குது தெரியாதுன்னு ஒண்ணு இல்லை, இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ரெப்ரஸன்டேஷனா ஐ வாண்ட் டு சென்ட் இட் டு பிரைம் மினிஸ்டர். பிகாஸ் இதுதான் முறை. இப்போ யாராவது ஒரு பெரியவர் போய் சந்திக்கணும்னா வில் ஹேவ் டு கிவ் அன் அப்பாயின்மெண்ட் லெட்டர். அது வச்சு தான் நம்ம வந்து மேற்கொண்டு அந்த டீடைல்ஸை படிச்சு தான் அவங்க they will go through it and they will call for an appointment. So I'm waiting for that appointment. சார், எம்பிக்கள் போய் சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்கறதோட பிஎஃப் கொடுக்கல, இப்போ நீங்க அனுப்பி கிடைக்கும் நம்புறேன். அதான் சொல்றேன்ல, நான் திரும்பவும் சொல்றேன், ஜல்லிக்கட்டு நடக்கும், அப்பாயின்மெண்ட்டும் கிடைக்கும் 100%. ஆர்டினன்ஸ் கேன் பி பாஸ் பை ஸ்டேட் கவர்மெண்ட் கூட பண்ணலாம். நீங்க ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் கேக்குறீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் they can pass. இல்ல சார், அக்கார்டிங் டு மை நாலேஜ், ஐ எம் நாட் a lawyer, பட் டு மை நாலேஜ் இந்த ஒரு விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் only can create a solution to this. State government will give a representation, but central government only can create a final solution to ஜல்லிக்கட்டு. ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்களே, ஸ்டேட் கவர்மெண்டோட ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணாத சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு நடிகர் சங்க தலைவராவோ இல்ல நடிகராவோ விஷால் நடிகர் சங்க ஒரு ஜெனரலா ஒரு விஷாலா போய் கேட்கும் போது, சாரி நடிகர் சங்க செயலாளர் விஷாலா போய் கேட்கும் போது கன்சிடர் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? திரும்பவும் சொல்றேன், ஜல்லிக்கட்டு நடக்கும். மேபி April 14 கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆர்டினன்ஸ் will be passed. I will get the appointment. சரி, இன்னைக்கு நடந்துருக்குல, மெரினா பீச்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க ஏதாவது கலந்துக்கிறீங்களா? நேத்து கமல் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார், அது எல்லாருக்கும் பதிவான ஒரு விஷயம். நடிகர்கள் அத்தனை பேரும் கலந்துக்கிறாங்க. இப்போ மாணவர்களோட போராட்டத்துல நடிகர்கள் உள்ள போய் அவங்க வந்து லைம் லைட்டா ஹாக் பண்ணக்கூடாது. அது என்னோட தனிப்பட்ட கருத்து. டெஃபினட்டா கமல் சார் சொன்னது நான் உணர்றேன். ஏன்னா மாணவர்கள் உணர்வுபூர்வமா ஒரு விஷயத்துல நம்ம எப்பயோ பார்த்துருக்கோமா இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து ரோடுக்கு இறங்கி ஒரு பிரச்சனைக்காக இறங்கி குரல் கொடுக்குறாங்க. அதுவும் ஒற்றுமையா எல்லாரும் ஒரு உண்ணாவிரதம், ஒரு போராட்டம்ன்றது ஒரு 2 மணி நேரம் இல்ல ஒரு 6 மணி நேரம் நடக்கலாம். ஆனா கண்டினியூஸா நடக்கிறது வந்து ஜல்லிக்கட்டுக்கு நடக்குதுன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன் டு தமிழ்நாடு இந்த ரீசெண்ட் இயர்ஸ். இல்லங்க, அதுதான் நான் சொல்றேன். அதுதான் நேர்ல, that is the reason why I'm saying social media has become a different type of journalism. யார் வேணாலும் விஷாலோட போட்டோ போட்டு ஒரு தலைப்பை போட்டு விஷால் இது சொன்னா, விஷால் வந்து இந்த மாதிரி ஒரு எதிரான ஒரு விஷயம் கருத்து தெரிவிச்சான் அப்படின்னு. தெர் இஸ் நோ, அதாவது அந்த இடத்துல வந்து சொன்னாரா இல்லையான்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் கூட இல்லை. இப்போ நான் இத்தனை பேர் மத்தியில் நான் பேசும்போது 100% ஐ எம் ரெஸ்ட் அஷ்யூர்ட் அண்ட் யூஆர் ரெஸ்ட் அஷ்யூர்ட் தட் நான் சொல்றது தான் போய் சேரும். இப்போ இந்த நடக்கிற விஷயங்கள் போக்குறதுக்காக தான் ஐ பின் கன்வேயிங். பீட்டா சம்பந்தமாவோ இல்லை ஜல்லிக்கட்டு சம்பந்தமாவோ நிறைய விஷயங்கள் அதாவது நான் சொல்லாத விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. திரும்ப நம்ம பீட்டா நம்ம சொல்ல வேணாங்க. ஏன்னா அவங்க வந்து சம்பாதிப்பாங்க இதனால. பீட்டான்னு நம்ம சொல்லவே வேணாம். நம்ம வந்து ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கான வழியை பார்ப்போம். நான் அதனால்தான் வந்து ஒரு தட் இஸ் ரீசன் வை ஐ வாண்ட் டு கோ பேக் டு த ஓல்ட் சிஸ்டம் ஆஃப் கன்வேயிங் மை தாட்ஸ். எஸ், ஐ வாண்ட் டு கன்வே டு ஹவ் நான் எப்படி முன்னாடி கன்வே பண்ணணும், நேரடியாக எப்படி வந்து பத்திரிகை நண்பர்களை வந்து இப்போ சந்திச்சு நான் சொன்னேனோ அதே தான் நான் இப்போ இனிமேல் நான் பண்ண போறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு சி அ நியூஸ் விஷால் ஒரு இது ரொம்ப வந்து தவறான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நிறைய நடிகைகளுக்கு செலிபிரிட்டிஸ்க்கு நடந்துட்டு இருக்கு. ஹேக்கிங் பண்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போடுறாங்க. இப்போ அதுக்கான நேரம் இல்லை இது. only once and for all I'll clarify that this is the time where we should bring support to the youngsters. இந்த யங்ஸ்டர்ஸ்க்கான சப்போர்ட். நடிகர் சங்கத்தில் உள்ள நடிகர்களை ஒருங்கிணைத்து ஏற்கனவே வந்து முன்னாடி நடிகர் சங்கம் போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. இப்ப நடிகர் சங்கத்தில் ஒரு குறிப்பிடத்தகுந்த பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் நடிகர்களை ஒருங்கிணைக்க முடியலையா அல்லது அந்த மாதிரி தேவை இல்லைங்கிறது நினைக்கிறீங்க? இல்ல அதாங்க, இப்ப நான் விஷாலா பேசுறேன். இப்போ அடுத்த மீட் இல்ல அடுத்த அதாங்க சொல்றேங்க. நீங்க கேட்ட கேள்வி எனக்கு புரிஞ்சிடுச்சு. அடுத்த பிரஸ் மீட் வந்து நடிகர் சங்க பொதுச் செயலாளராக வைக்க போறேன். இப்போ நாங்க வந்து போராட்டத்துல அவங்களை ஆதரிச்சு, யங்ஸ்டர்ஸ் ஆதரிச்சு நடிகர் சங்கம் வந்து நாங்க இறங்க போறோம். அதுக்கான அதிகாரபூர்வமான ஒரு செய்தி வந்து வரப்போகுது. மாணவ போராட்டத்தோட இணைந்து செயல்படும் போது முடிஞ்சு அது ஒரு சூடு இறங்கின பிறகு நீங்க கலந்து கொள்வது அப்படிங்கிறது சரியா?
சூடு எங்க இறங்கிச்சு நீங்க தான் சொல்றீங்க. இறங்கின பிறகு நான் சொல்றேன் அந்த போராட்டம் நடக்கும் பொழுது நீங்களும் போராடும் பொழுது வேகம் அதிகம். அதுதான் நான் சொல்றேன்மா. இப்பதான் இந்த பிரஸ் மீட் முடிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து அதிகாரப்பூர்வமா அந்த பிரஸ் மீட் நடக்க போகுது. இப்போ இன்னைக்கு நடக்க போகுது. நாளைக்கு வந்து அந்த போராட்டத்துல வந்து இறங்க போறோம். அது நடக்க போகுது. டெஃபினெட்லி வேணுனே கார்னர் பண்ணாங்கன்றீங்க. அந்த மாதிரி ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியா அதுக்கு பின்னால யாருன்னா இருக்காங்களா? விஷால கார்னர் பண்ணணுன்றதுக்கு யாருன்னா இருக்காங்க சார்? அதான் நான் சொல்றேன் சார், நல்லது செய்யறது ரொம்ப கஷ்டம் சார், கெடுதல் பண்றது ரொம்ப ஈஸி. நல்லது அதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு உணர்வுபூர்வமா நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஜல்லிக்கட்டுன்ட்டு மட்டும் இல்ல, பொதுவாவே நான் ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கேன். அது எதிராக வந்து சில பேர் வந்து அது செயல்படும் போது யாரு பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு அவங்கள நோக்கி நான் என்னைக்குமே போனது இல்லை. நம்ம நோக்கம் என்ன, இதுக்கான ஒரு சொல்யூஷன். இத்தனை பேர் வந்து போராடுறது வந்து ஒரு சொல்யூஷனுக்காக. டெஃபினெட்லி அந்த சொல்யூஷனுக்காக தான் நானும் போராடணும். ஐ ஷுட் நாட் திங்க் யார் என்னை பத்தி தப்பா போட்டாங்க, இனிமே தப்பா வரக்கூடாததுக்காக தான் நான் நேரடியா சந்திக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். That is the main reason. நாங்க பேசியிருக்கோம். அதுக்கான லெட்டரும் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி வந்து வருத்தம் தெரிவிச்சோம். அவங்க வந்து தவறான வார்த்தைகள் பயன்படுத்தி அவங்க திட்டினாங்கன்ட்டு. பட் அதுதான் சொல்றேன், இது வந்து சில இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி போராட்டத்துல இருக்கும். பிகாஸ் இது வந்து இட்ஸ் a mass protest. It is not one particular group. It is a mass protest. ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். த்ரிஷாவை திட்டாம அடுத்து வந்துட்டு விவசாயிகள் தற்கொலை, அதுதான் இப்ப அடுத்து முன்னெடுக்கணும்னு சொல்லி ஒரு அதுக்கான சொல்யூஷன் நடிகர் சங்கத்திலிருந்து எதுவும் போராட்டங்கள்? நடிகர் சங்கம் மட்டும் இல்லைங்க, எல்லாம் இப்போ இளைஞர்கள் வந்து ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து ஒரு 20,000 பேர் வந்து ஒரு இடத்துல திரண்டு வராங்கன்னா ஆளுக்கு ₹1, அதே இடத்துல ஆளுக்கு ₹1 கையில அன்னைக்கு கொடுத்தாங்கன்னா 20,000 ரூபாய் ஒரு குடும்பம் காப்பாற்றலாம். ஒரு விவசாயியை வந்து தற்கொலை முயற்சிக்கு பண்ண போற ஒரு விவசாயியோ இல்ல ஏற்கனவே தற்கொலை பண்ண விவசாயிக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுக்கலாம். அதுதான் சிம்பிள். நடிகர் சங்கமோ நடிகரோ மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே பண்ணணும். இந்த விவசாயி பிரச்சனை வந்து காலகாலமா இருந்துட்டு இருக்கு. This definitely everyone including the government is taking steps. Definitely government எடுத்துட்டு இருக்காங்கன்றதுனால நம்ம எல்லாம் எடுக்க கூடாதுன்னு இல்லை. எல்லா citizens also have to have the right to help every farmer. இந்த விவசாயம் பிரச்சனை வந்து அகைன் இது வந்து பப்ளிசிட்டிக்காகவோ ஒரு விஷயத்துக்காகவோ பண்ணல. இது வந்து உணர்வுபூர்வமா ஒன்று தோணுது. விவசாயம் முக்கியம்ன்றது எல்லாருக்கும் வந்து தெரியும். கிராம மக்கள் ஆரம்பிச்சதே வெறும் ஜல்லிக்கட்டுகள் இல்ல, நாட்டு மாடுகள், அதாவது நாட்டு காளை, அப்புறம் பசு எல்லாமே வந்து மொத்தமா அழிஞ்சு போறதுதான் ஆரம்பிச்சாங்க. அது வந்து ஜல்லிக்கட்டுன்னு போயிருக்கு. ஜல்லிக்கட்டுன்னு இட்ஸ் அ பார்ட் தான். இப்ப இருக்கிறது எல்லாமே அழிஞ்சுன்னு போயிடுச்சு. இப்ப நீங்க வந்து நிறைய சோசியல் சர்வீஸ் எல்லாம் செய்யறேன்னு சொல்றீங்க, படிக்க வைக்கிறீங்க. நிறைய பேர் வந்து நாட் ஒன்லி விஷால், நிறைய பேர் வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். why don't you all concentrate on farmers கோசம் அக்ரிகல்ச்சரல் எய்டோ இல்ல அனிமல் ஹஸ்பண்டரிக்கு எய்டு ஏன் செய்ய மாட்டீங்க? அதுக்கான முக்கியத்துவம் நீங்க கொடுப்பீங்களா, ஆரம்பிப்பீங்களா? சார் பிரதமர் அதான் நான் சொல்றேன், செலிபிரிட்டி became a celebrity because of people. Celebrities are not born celebrities. Correct. So celebrities மட்டும் இல்ல, it is general public also will have to do their bit. இப்ப நான் வந்து ஒரு விவசாயி ஒரு டிராக்டரோட கடன் அடைக்கும் அந்த விஷயம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது. எத்தனை பேருக்கு தெரியுது விவசாயிகள் நாட்டு மாடுக்கு போயிடுச்சு, விவசாயம் அதுதாங்க. நான் வந்து என்ன சொல்றேன், மத்தவங்களுக்கு வந்து நீங்க வந்து டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறது, விவசாயிகளுக்கும் இந்த அனிமல் ஹஸ்பண்டரிக்கும் செய்வீங்களா? ஐ ஷுட் நாட் செஞ்சுட்டு சொல்லணும், சொல்லிட்டு செய்யக்கூடாது. அது இட்ஸ் நாட் மை ஸ்டைல். அதுக்கான ஊக்குவிக்க கண்டிப்பா தட்ஸ் வாட் ஐம் சேயிங். நான் விஷால் இப்போ பண்றான்னா விஷாலை பார்த்து ஒரு 10 பேர் பண்ணா போதும், அதான் என் சந்தோஷம். விஷால் பண்ணது இப்போ முக்கியம் இல்ல, எனக்கு பிரச்சனை இல்ல. கடன் வாங்கி கூட நான் இன்னொருத்தர் கடன் அடைப்பேன். பட் விஷால் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்து நான் உங்களை பார்த்து நான் பண்ணியிருக்கேன்னு நிறைய முறை எனக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கு பெருமை. That is what I want to. It's to inspire at least the next door neighbor விஷால் பண்ணியிருக்கான், நம்மளும் பண்ணணும் அப்படின்ட்டு இறங்கி பண்ணாங்கன்னா that is something great. It is a chain activity. It is for always for good. கெடுதலுக்கு மட்டும் இல்ல, நல்லதுக்கு மட்டும் எல்லாரும் சேர்ந்து கூட பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன், நடிகர்கள் இல்லைங்க, ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். இது வந்து இளைஞர்கள்னா ஐடி கம்பெனில இருந்து எல்லாரும் வந்து உணர்ந்து இறங்கி இருக்காங்க. இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் தட் ஹஸ் ஹேப்பன் இன் தமிழ்நாடு. நீங்க அந்த காட்சிகள் பார்க்கும்போது அதுதான் சொல்றேன். அதை தயவுசெய்து நீங்க வந்து இப்போ நீங்க அந்த ப்ராபகண்டா இந்த ஃபுல் கண்டின்ஜென்ட் வந்து அவங்களை கவர் பண்ணி நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே அதுவே போதும். அவங்களே they will get to know what is happening in தமிழ்நாடு. சார் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுன்னு ஒரு பிரச்சனையில யங்ஸ்டர்ஸோட நிறைய வந்துச்சு. திரும்ப தமிழ்நாட்டுல நிறைய மாற்றங்கள் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் முன்னின்று
வழி நடத்துவாங்களா இல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? என்ன உங்களோட ஒப்பீனியன் எப்படி? சி யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் தே ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் தமிழ்நாடு. இட்ஸ் நாட் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, எவ்ரிவேர். யங்ஸ்டர்ஸோட பவர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கே தெரியாது. எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா நின்று ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா வந்து சாதிக்க முடியும். யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த விழிப்புணர்வு, அந்த அந்த ஒரு அவேர்னஸ் த்ரூ டு அதர்ஸ், எல்லாருமே வந்து அதான் சொல்றேன், பேப்பர் படிச்சாதான் வந்து விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம எதிர்ச்சோடனே பேப்பர் படிக்கிறோம். பேப்பர் படிச்சாதான் ஒரு விவசாயி இறந்துட்டான், ஒரு ஆர்மி ஜவான் வந்து எல்லையில இறந்துட்டான், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். அது படிச்சாதான் நம்ம வந்து அதுக்கான ஸ்டெப்போ, அதுக்கான முயற்சியோ, அதுக்கான நல்ல விஷயமோ பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் டுடேஸ் யங்ஸ்டர்ஸ் ஆர் டூயிங் சம்திங் கிரேட். தே வில் டூ சம்திங் ரியலி கிரேட் ஃபார் த ஃபியூச்சர். சார் இப்ப ஆர்டினன்ஸ் கேட்டிருக்கீங்க, பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த மேட்டர்ஸ் வித் சுப்ரீம் கோர்ட் அவங்க வந்து எந்த ஆர்டர் பாஸ் பண்ணாம எங்களால ஆர்டினன்ஸ் போட முடியாது, அந்த ஆர்டினன்ஸ் போட்டாலுமே அதுக்கு ஒரு ஸ்டே கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் அது பிரச்சனை பெருசாயிடும். சார் அதுதான் வந்து அந்த ஆர்டர் வராம நாங்க பண்ண முடியாது. அப்படி வந்து தான் நானும் போடுவேன் சார், கேஸ் போடுவேன் சார். இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பேட்டில சொல்றப்ப கூட சொல்லிருக்கீங்க, ஜல்லிக்கட்டு தொடர்பாக நீதிமன்றத்துல இருக்கும்போது நான் நீதிமன்றத்துக்கு எதிராக நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நீதிமன்றம் எதிரா நான் வந்து நீதிமன்றம் எதிரா நான் பேசல. we all have to abide by the law. அது உண்மை. not only me, everyone, every citizen. But at the same time ஒரு சென்டிமெண்ட் வந்து ஒரு விஷயம், ஒரு கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து if it can be solved by the prime minister, we can voice it out. There's nothing wrong. நான் திரும்ப அதான் சொல்றேன், it should happen in the near future. அதுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரெப்ரசன்டேஷன் பண்ணாதான் we can get a solution to that. There's nothing. I'm not saying anything against Supreme Court. இது வந்து I'm clearing my stand, and at the same time I'm saying ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் இருக்கு, நடக்குது, ஜல்லிக்கட்டு நடக்கும். பிகாஸ் ஆர்டினன்ஸ், அதான் திரும்பவும் சொல்றேன், இப்போ வந்து அனிமல் ஆக்டிவிஸ்டோ இல்லை அனிமல் ரைட்ஸ் சம்பந்தப்பட்டவங்க கேஸ் போட்டிருக்காங்கன்னா டெஃபினெட்லி ஈவன் ஒரு பொதுமக்கள் கூட கேஸ் போடலாம். அது everyone have the right to fight the case in the court. There is no, it's not that இது ஒரு டெட் எண்ட், இது நடக்காதுன்ட்டு இல்லை. அதுக்கு அது ஒரு ஓப்பனிங் இருக்கு. அந்த ஓப்பனிங்ல டெஃபினட்டா ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் சார். பீட்டா நான் அதான் சொல்றேன் சார், இது வந்து திரும்ப நான் சொல்றேன், தயவுசெய்து அவங்கள பிரபலப்படுத்தாதீங்க. இது வந்து அவங்க வந்து ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ஸ் இந்த கேஸ். அதாங்க இப்போ நீங்க சொன்னீங்களா சுப்ரீம் கோர்ட் ஒருவேளை மறுபடியும் தடை போட்டுச்சுன்னா டெஃபினெட்லி everyone have the right to fight for it's a court of justice, it is a court of law. எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு, எல்லாருக்கும் வந்து ரைட்ஸ் இருக்கு to fight it. So let us all fight it, we can fight it. சார் லாஸ்ட் நிறைய வந்து உண்ணாவிரத போராட்டமா வைக்கிறீங்களா இல்ல வந்து ஒரு போராட்டமா அறிவிக்கிறீங்களா? எப்படி சப்போர்ட்டா என்ன அதுதான் இப்போ முடிவு பண்ண போறோம். போராட்டத்துல இறங்குறோம். கண்டிப்பா அது வந்து சும்மா வந்து இறங்கணும், நாங்களும் குரல் கொடுத்தோம் அப்படின்ட்டு இல்லை. கண்டிப்பா இறங்க வேண்டிய சூழ்நிலை, இறங்கணும். அது எல்லாருக்கும் அவங்க மனசுல பட்ட ஒரு விஷயம். டெஃபினெட்லி we are going to do it. அது நாளைக்கு டெஃபினட்டா நடக்கும். சரி, இப்போ நடிகர் சங்கத்துல இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர்கள்லாம் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா பேசிட்டு வராங்க. இது ஒரு கருத்து திணிப்பு மாதிரி இருக்கிறதா? ஏன்னா இப்ப ஜல்லிக்கட்டுக்காக சப்போர்ட் பண்ணாதான் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஓடுன்ற மாதிரி தங்களுடைய கருத்தை மாத்திக்கிறாங்களா? என்ன யார் மாத்தி இருக்காங்க? த்ரிஷா அவங்களுடைய Facebookல பொதுவாகவே நிறைய நடிகளோட கருத்துகள் வந்து முன்னாடி இருந்ததுக்கும், அதாவது ஒரு நவம்பர் டிசம்பர்ல இருந்ததுக்கும் இந்த போராட்டங்களுக்கு பிறகு நிறைய மாறி இருக்கு. யாருமா நீங்க சொல்லுங்க, யாரு நீங்க நிறைய பேரும் சொல்றீங்களே, யாருன்னு சொல்லுங்க. சரி, உங்க படம் ரிலீஸ் ஆகிற சமயத்துல நீ இப்ப பேசுற இல்லங்க, அது நான் சொல்றேன், தட் இஸ் நாட் அவர். இப்போ பசங்க வந்து இறங்கி போராடிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு தீர்வு காணணும். நம்ம let us not forget about அது. no, it's not the question of deviation. எல்லா முயற்சியும் நல்ல முயற்சி பண்ணும்போது கெடுதலான முயற்சிகள் வந்து நாலா பக்கமும் வரும். அது வந்து தவிர்த்து நம்ம வந்து விஷயத்தை சால்வ் பண்றதுதான். see, solution has to come. the boy எல்லாரும் boys and girls are sitting on the road, not for a ordinary thing. அதுக்கு what is the solution? We have to go for it. Let us forget about these animal activists and everyone. That is not our concern. Yes, let us go ahead and find the solution. When the center has the power, they will definitely will use it for the right reasons, and this is the right reason. விஷால் என்ற ஒரு தமிழனா போறேன். நிறைய பேர் அதான் விஷால் என்ற தமிழனா தான் ஆமா, நான் லெட்டர் கொடுத்திருக்கேன். ஐயா, நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன்,
தயவு செய்து இந்த இடத்துல பீட்டான்னு நீங்க சொல்லாதீங்க. அது வந்து தமிழ் சமுதாயத்திற்கு இந்த மாதிரியான விஷயத்திற்கு ஆதரவு தரக்கூடியவங்க அவங்கள நம்ம வந்து எல்லாரையும் பாராட்ட போறாங்க. அது ஊடகங்கள் அப்படித்தான் செயல்படுது. ஆனா எதிரா செயல்படுறவங்களுக்கு Facebook ட்விட்டர்லயே வந்து பரவலா வந்து கருத்துக்கள் தவறா பரவுது. இதை வந்து நீங்க நேரடியா பேசுறவங்க மட்டும் நம்புங்கன்னு சொல்றீங்க. தவறா செயல்படுறவங்க ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறவங்களுக்கு அதான் சொல்றேன், அவங்களோட தனிப்பட்ட கருத்துங்க. அவங்களோட தனிப்பட்ட கருத்து. நான் தான் சொல்றேன், சில பேர் வந்து என்டார்ஸ் பண்றாங்க, சில பேர் என்டார்ஸ் பண்ணல. நான் என்டார்ஸ் பண்ணல, சில பேர் என்டார்ஸ் பண்றாங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் பிரிங் தட் இன்டு an issue. இப்போ நான் இன்னைக்கு ஈவினிங்கே இப்போ நடிகர் சங்கத்தினுடைய அடுத்த பிரஸ் மீட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ அதுல ஒட்டுமொத்த கருத்து தானே வைக்க போறீங்க? அதான் கேட்கிறேன். ஆமாங்க. அதுல அப்போ உங்களுடைய கருத்து மாறுபடும் போது, அதாவது மற்றவங்களுடைய கருத்து மாறுபடும் போது அவங்க மீது நடவடிக்கை எடுப்பீங்களான்னு கேட்கிறேன். நடவடிக்கை வந்து நடிகர் சங்கம் சார்பு. நடிகர் சங்கம் இஸ் நாட் கவர்மெண்ட் கைண்ட் இன்ஃபர்மேஷன். நடிகர் சங்கத்துக்குள்ள மட்டும் நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஆக்டர்ஸ். ஆக்டர்ஸ் ஹேவ் தேர் ஓன் ஒப்பீனியன்ஸ் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டைம். வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தட். அதுதான் நான் சொல்றேன். we cannot say நீங்க வந்து நாங்க சொல்றது நீங்க கேட்கணும்னு என்னைக்குமே சொல்லக்கூடாது. அவங்களுக்குன்ட்டு தனிப்பட்ட கருத்து இருக்கு. let them voice it out. சிம்பிள். இதுல வந்து நான் தான் சொல்றேன், இது சில பேர் இது நான் நினைக்கலாம் பப்ளிசிட்டிக்காக பேசுறாங்க, இதுக்காக பேசுறாங்கட்டு. அதெல்லாம் விட்டுருங்க. அது எதுக்கு பேசுறாங்களோ இல்லையா, குரல் கொடுக்குறாங்களே, அந்த குரலை பதிவு பண்ணுங்க. அந்த குரலை பதிவு பண்ணி அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம பார்க்கணும். இதனால இந்த பிரஸ் மீட்னால வந்து எனக்கு பப்ளிசிட்டிக்காக நான் வந்து உட்காந்து நான் பேசல. இட் இஸ் டு டேக் இட் ஃபார்வர்ட். தட்ஸ் ஆல். as again a citizen, as a resident of தமிழ்நாடு, ஒரு தமிழனா வந்து நான் கண்டிப்பா வந்து I have to take it forward to solution. அதுக்கு பார்க்கலாம். let us not deviate into other தமிழகத்திற்கான ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அப்படிங்கும்போது தென்னிந்திய நடிகர் சங்கம்ங்கிறது பல்வேறு மொழிகளை சார்ந்த நடிகர்கள் இருக்கிறது. இது அவர்களும் ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்க்க. கண்டிப்பா அது ஒத்துழைப்பு இருக்குங்க. அதுக்கு கண்டிப்பா. ஆந்திரால வந்து ஜல்லிக்கட்டு நடைபெற்றிருக்கு, அதுவும் அவருடைய ஊர்லயே. இங்க தமிழ்நாட்டுல நடைபெற்ற வெறும் தடையை மீறி அவங்களுடைய உத்தரவுக்காக நடைபெற்றிருக்கு. இங்க அந்த மாதிரி நடக்கல. இது எப்படி பாக்குறீங்க? ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஜல்லிக்கட்டு வந்து சந்திரபாபு நாயுடு அவருடைய சொந்த ஊர்லயே நடைபெற்றிருக்கு. தமிழ்நாட்டுல அப்படி நடைபெறல. அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். பிரதமர் மோடிஜி வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுல நடக்கும். அதுதான். let us talk about தமிழ்நாடு. சார் திரும்பவும் சொல்றேன் சார், அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், ஆர்டினன்ஸ் வந்து கண்டிப்பா பாஸ் பண்ணுவாங்க, ஜல்லிக்கட்டு நடக்கும். கிடைக்காத பட்சத்துல போராட்ட களத்துக்கு வரணும்னா அது சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான். ஆனா அது நடக்க மாட்டேங்குது. அதனாலதான் ஒரு ஆட்சியே கவுந்துச்சு. நீங்க நான் யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். அசிங்கமா இருக்கு. இங்க நம்மளால காசு எடுக்க முடியல. நான் சம்பாதிச்ச காசை நான் போய் எடுக்கிறதுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி நிக்கணும். தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற பிரச்சனை தீர்வே கிடைக்காது சார். நோட்டா பண்ணுங்க சார். கையெடுத்து கும்பிடுறோம். நோட்டா போடுங்க. யாரு நீங்க படிச்சிருக்கீங்க படிக்கல, உங்களுக்கு கொஞ்சமாவது உரைச்சிச்சுன்னா நோட்டா போடுங்க. ஒரு பயல வரக்கூடாது, எவனுமே வரக்கூடாது. பெரிய காமெடி என்னன்னா, விஷால் காலையில ஒரு பேட்டி கொடுக்குறாரு, எனக்கு பீட்டாங்கிற ஃபுல் ஃபார்மே இன்னைக்கு தான் தெரியுங்கிறாரு. எங்க போய் சொல்றது இதெல்லாம்? மேகிக்கு அட்வர்டைஸ் பண்ண அமிதாப் பச்சனை பிடிச்சாங்க, எல்லாருமே அதை பிடிச்சாங்க. இது வந்து பிடிக்க வேண்டியதானே? என்னன்னே தெரியாத ஒரு அமைப்புக்கு போய் அவன் வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்கான். இது யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஒண்ணு சாப்பிடுறது அவங்களுக்கு தப்பா தெரியல, ஆனா ஜல்லிக்கட்டு நடந்தது அது தப்பா தெரியுது. இதே மாதிரி பீட்டா வந்துட்டு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போடுது, ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் பத்தி. இது தேவையா உங்களுக்கு? நான் முஸ்லீம், இவர் ஹிந்து, எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஒன்னாதான் போராடணும். எல்லாம் இனிமேலும் அப்படிதான் போராடுவோம். உள்ள போராட்டத்துல யாருக்குமே அஃபென்சிவா இல்லாத போராட்டத்தில் உள்ள உட்கார்ந்து சாப்பாடு தடுக்கிறது ஏன்? இது மனித நேயத்துக்கான கேள்வி. இது மனித உரிமை மீறல் தானே? ஏன் இந்த கேள்விக்கு காவல்துறை பதில் கொடுக்கல?